பால் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்தது. இவை பற்களின் வெளிப்புற பாதுகாப்பு படலமான எனாமலை பாதுகாக்கிறது. வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் கே உடன் சேர்ந்து கால்சியம் சரியாக சென்று சேர உதவுகிறது. இதனால் பல் சொத்தை மற்றும் பல் அழுகல் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. மேலும் பாலில் இருக்கும் லாக்டோபெர்ரின் என்ற ஒரு சிறப்பு புரதம் வாயில் தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை அழித்து பல்லை சீராக வைத்திருக்க உதவுகிறது. பால் பொருளான சீஸில் வாயில் உமிழ்நீர் உற்பத்தியை அதிகரிக்கிறது. வாயில் உள்ள அமிலத்தன்மையை சமன் செய்கிறது. சாப்பிட்ட பிறகு ஒரு சிறிய துண்டு சீஸ் சாப்பிடுவது பல் சொத்தையை தடுக்கும். பாலில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்து நிறைந்திருப்பதால் பற்களுக்கு மட்டுமல்லாமல் நமது உடலுக்கு தேவையான சத்துக்களையும் பால் பொருட்களில் தயிர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தயிரினை நாம் சாப்பிடும்போது உடலுக்கு பல்வேறு நன்மைகள் உண்டாகிறது. தயிர் எவ்வாறு பல்களை பாதுகாக்கிறது என்பதை பார்ப்போம். தயிரில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் வாயில் உள்ள தீய பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்தி ஈறுவீக்கம் மற்றும் வாய் துர்நாற்றத்தை குறைக்கின்றன. மேலும் பற்களை சுற்றியுள்ள மென்மையான ஈறு திசுக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க தயிர் உதவுகிறது. பால் பொருட்களான நெய் மற்றும் வெண்ணெயில் உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் கே2 போன்றவை பற்கள் மற்றும் ஈறுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. குறிப்பாக வைட்டமின் கே2 பற்களில் கால்சியம் சத்தை சரியாக சேர்த்து வலிமையாக இருக்க உதவுகிறது. வேப்பிலை இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி. வேப்பிலை பற்களில் படியும் கறைகளை நீக்க வல்லது. வேப்பிலை வாயில் ஏற்படும் தொற்றுகளை தடுக்கிறது. பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டதால் நமது முன்னோர்கள் வேப்பங்குச்சியை பல் துலக்க பயன்படுத்தினார்கள். வேப்பங்குச்சியில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. வேப்ப மரத்தில் வேப்பம்பேர், வேப்பம்பட்டை, வேப்பந்தழை, வேப்பங்காய் ஆகிய அனைத்தும் மருத்துவ குணங்கள் கொண்டது. துளசி இலை வாயில் பாக்டீரியா வளர்வதை தடுக்கிறது. துளசியை பயன்படுத்துவதால் பற்கள் வெண்மையாகவும் ஈறுகள் பலமாகவும் இருக்கும். துளசி இலை பல்வலிக்கு மட்டும் உகந்ததாக இல்லை, உடம்பில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். துளசி இலைகளை நன்றாக மென்று சாப்பிட்டாலும், துளசி கஷாயத்தை கொண்டு வாயினை கழுவினாலும் பற்கள் மற்றும் வாய் ஆரோக்கியமாக இருக்கும். பற்களின் பாதுகாப்பினை பற்றி பேசும்போது கிராம்புவை தவிர்க்க முடியாது. பல் வலிக்கான பாரம்பரிய மருந்து பொருள் கிராம்புதான். மேலும் கிராம்பு எண்ணெய் பல்வலியை விரைவாக குறைக்கிறது. அதே சமயம் பல் சதை வீக்கம், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று ஆகியவற்றை தடுக்கிறது. கிராம்பினை பல்லில் வைத்து கடித்தாலோ அல்லது கிராம்பு எண்ணெயை சிறிது தடவினாலோ வலி குறையும். கிராம்பில் உள்ள வேதிப்பொருள் யூஜெனால்
இந்த வேதிப்பொருளான யூஜனால் ஒரு வலி நிவாரணி. அதோடு மட்டுமல்லாமல் ஆன்டிசெப்டிக் பண்புகளை கொண்டுள்ளது. மஞ்சள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் சிறந்த இடம்பெற்ற ஒரு மூலிகை. மஞ்சள் பற்களை எவ்வாறு பாதுகாக்கின்றது என்பதை பார்ப்போம். பற்களுக்கு அழற்சி ஏற்பட்டாலும் ஈறுகளில் புண் ஏற்பட்டாலும் மஞ்சள் மிக சிறந்த மருந்து. மஞ்சளின் கிருமிநாசினி மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு சக்தி பற்களை பாதுகாக்கும். மஞ்சள் பொடியை கொண்டு வாய் கழுவுவதோ, மஞ்சள் பொடியை சிறிது உப்பு சேர்த்து பல் துலக்குவதால் பல்களுக்கு பாதுகாப்பு தரும். மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற வேதிப்பொருள் அதன் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளால் பற்களையும் ஈறுகளையும் பாதுகாக்கும். கற்பூரவள்ளி பற்களுக்கு ஒரு சிறந்த மூலிகை. கற்பூரவள்ளியில் உள்ள தைமால் மற்றும் கார்வாக்ரோல் என்ற இயற்கை எண்ணெய்கள் பல் சதை நோய்களை உண்டாக்கும் பாக்டீரியாவை அழிக்கின்றன. இந்த சேர்மங்கள் பற்களின் மேற்பரப்பில் படியும் கருப்புகளை குறைத்து பல்குழி ஏற்படாமல் பாதுகாக்கிறது. மேலும் கற்பூரவள்ளியில் உள்ள கால்சியம் மற்றும் இரும்பு சத்து பற்களின் எனாமலை வலுப்படுத்துகிறது. இதனால் பல் ஈறுகளில் ஏற்படும் வீக்கம், வலி ஆகியவை குறைகின்றன. பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் தைமால் பல் மருத்துவத்தில் கிருமி எதிர்ப்பு மவுத்வாஷ்களில் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு பற்பசைகளிலும் இந்த மூலிகை பயன்படுத்தப்படுகிறது. வெற்றிலையில் உள்ள சவிக்கால், யூஜினால், ஹைட்ராக்சவிக்கால் போன்ற இயற்கை ரசாயனங்கள் பல்குழி உண்டாக்கும் பாக்டீரியாவை அழிக்கின்றன. வெற்றிலை வாயில் உள்ள கிருமிகளை அகற்றி வாயில் உள்ள துர்நாற்றத்தை அகற்றுகிறது. வெற்றிலையில் உள்ள டென்னின்கள் மற்றும் பீனால்கள் ஈறுகளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி வீக்கத்தை குறைக்கிறது. வெற்றிலையில் வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின் பண்புகள் உள்ளதால் பற்கள் மற்றும் வாயில் உள்ள செல்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. வெற்றிலை பல பண்புகளை கொண்ட ஒரு மூலிகை. இஞ்சி பல் மற்றும் வாய் நலனுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் உள்ள முக்கிய உயிர் சேர்மங்கள் ஜிஞ்சரால் மற்றும் ஷோகால். இஞ்சி மிக சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு தன்மை கொண்டவை. ஆதலால் ஈறுகளில் ஏற்படும் வீக்கம், பல்வலி ஆகியவற்றை குறைக்கிறது. இஞ்சி பல்களுக்கு மட்டுமல்லாமல் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களை தீர்க்கிறது. இஞ்சி பல் ஈறுகளில் நோய்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை அழிக்கிறது. இஞ்சியில் உள்ள மக்னீசியம், வைட்டமின் B6 ஈறுகளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி பல் ஈறுகள் ஆரோக்கியம். வெள்ளை பூண்டு பற்களுக்கான இயற்கையான ஆன்டிபயாட்டிக் எனலாம். இதில் உள்ள சேர்மம் அலிசினின். இது மிகவும் சக்தி வாய்ந்த கிருமி எதிர்ப்பு தன்மை கொண்டது. பல்வலி, ஈறு நோய், வாய் துர்நாற்றம் ஆகியவற்றிற்கு காரணமான பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை இது அழிக்கிறது. கூடுதலாக வெள்ளை பூண்டில் உள்ள சல்பர் சேர்மம் பற்களில் ஏற்படும் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது.